ஓம் சாந்தி 13/1/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தூய்மை அற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பிருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் சிவ் பாபா காலை வணக்கம் எனச் சொல்லுங்கள். மிகச் சரியான நினைவிற்காக பொறுமை, கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றிய புரிதல் வேண்டும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்களின் நினைவு பாபாவின் நினைவோடு சந்திக்கின்றது. பாபாவின் கரண்ட் வரத் தொடங்குகின்றது. அவருடைய சக்தியால் ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமாக ஆக்கிக்கொண்டே செல்வார்கள். இதயம் முற்றிலும் குளிர்ந்துவிடும், ஆத்மா சதோப்பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பாட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன. பாபா கூறுகின்றார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன். குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கின்றேன். ராஜயோகத்தை கற்றுத்தருபவர் பகவான். கிருஷ்ணரின் ஆத்மாவிற்கு இந்த ஈஸ்வரிய பாகம் என்பது கிடையாது. ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது! புருஷோத்தம சங்கமிகம் என்பது மட்டும் நினைவில் இருந்தால் கூட நாம் சத்தியுகத்திற்கு செல்லப் போகிறவர்கள் என்பதாகிவிடும். பாபா குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு வைக்கின்றார்! தூய்மை அற்றவரை தூய்மையாக ஆக்குபவராகிய பாபாவிடம் மிகுந்த அன்பிருக்க வேண்டும். பாபா அறிவார், அநேக குழந்தைகள் இதயபூர்வமான அன்போடு நினைவு செய்வதில்லை. முக்கியமானது நினைவு. இதனால் வருங்காலத்திற்காக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் சேமிப்பு ஆகின்றது. ஆகவே பாபாவை அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். அதிகமாக நினைவு செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக சக்தி கிடைக்கின்றது. நல்லபடியாக அன்போடு பாபாவை நினைவு செய்வீர்களானால் தானாகவே சக்தி கிடைக்கும். பாபாவின் சக்தியால் ஆயுள் அதிகரிக்கும். சிவ் பாபா பதீத்த பாவனமாக உள்ளார், சத்கதி அளிப்பவராகவும் உள்ளார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி. பாபாவின் நினைவில் ஒரேடியாக மனம் மூழ்கிவிட வேண்டும். ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி எவ்வளோ பெரியதாக கிடைக்கின்றது. தன்னைத்தான் பார்க்க வேண்டும், நமக்கு பாபா மீது எவ்வளோ அன்பு என்று. எதுவரை நமக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளன. ஏனென்றால் குழந்தைகள் இங்கே இப்போது முள்ளில் இருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவுக்கெவ்வளோ யோகத்தில் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு முள்ளிலிருந்து மலராக சத்தோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். கோபம் கூட பெரிய முள்ளாகும், அநேகருக்கு துக்கம் தருவதாகும். யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, பாப் தாதாவின் மீது முழுமையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். புருஷார்த்தத்தின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர்கள் உருவாகின்றார்கள். வெறுமன சொல்வதால் அல்ல. அநேகருக்கு வழி சொல்வீர்களானால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தனங்களால் பையை நிரப்பிக்கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். யார் பிறகு தானம் செய்கின்றார்களோ அவர்கள் தாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகின்றார்கள். பாபா கிடைத்துள்ளார். ஞானத்தின் வரதானத்தை அதுபோல் தருகிறார். அதன் மூலம் நாம் என்னவாக இருந்து என்னவாக மாறிவிடுகின்றோம். திவாலான நிலையிலிருந்து மிக பெரிய செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றோம். அந்தளவு நம் கஜானாவை நிரப்பி விடுகின்றார். சிவ் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்னோடு நிச்சயதார்த்தம் ஆகி உள்ளது. பிரம்மாவோட நிச்சயதார்த்தம் இல்லை. நிச்சயதார்த்தம் உறுதியாகிவிட்டதென்றால்
பின்னர் தந்தையின் நினைவுதான் வந்து கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். இல்லையென்றால் மாயை உங்களை தோற்கடித்துவிடும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நான் அமைச்சரவையின் துறைகள் அனைத்திலும் பாஸாகி விடுகின்றோம். ஆரோக்கியத்திற்கான கல்வியும் கற்கின்றோம். பண்புகளை சீர்திருத்துவதற்கான ஞானத்தையும் கற்கின்றோம். சுகாதார அமைச்சகம், நில அமைச்சகம், கட்டட அமைச்சகம் அனைத்தும் இதில் வந்து விடுகின்றன. இப்போது முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். பாபாவிடம் முழு அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. எல்லையற்ற தந்தை போலவே வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. இந்த ஷரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. ஆக இந்த 5 தத்துவங்கள் இங்கே இருப்பதற்காக ஈர்க்கின்றன. ஏனென்றால் ஆத்மா இதை சொத்தாக எடுத்துக்கொண்டுள்ளது. இப்போது இதன் மீது வைத்த மோகத்தை விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். சத்தியுகத்தில் பரந்தாமத்தில் 5 தத்துவங்கள் என்பது கிடையாது. சத்தியுகத்தில் கூட ஷரீரம் யோக பலத்தினால் உருவாகின்றது. சத்தோ பிரதானமான இயற்கை உள்ளது. ஆதலால் அங்கு ஈர்ப்பு இல்லை, துக்கம் ஏற்படுவதில்லை. 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை இங்கே ஈர்க்கின்றது. அதனால் ஷரீரத்தை விடுவதற்கு மனம் இருப்பதில்லை. ஷரீரத்திலிருந்தும் அனைத்து பொருட்களிலிருந்தும் மோகத்தை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். இதனுடன் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சுகதாமத்துக்கு செல்வதற்காக எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டும், கழைத்து போகக்கூடாது. பாபா கூறுகின்றார், உறக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். டிராமாவின் இரகசியத்தை புத்தியின் வைப்பதால் புத்தி முற்றிலும் குளிர்ந்துவிடும். மகாரதி குழந்தைகள் என்றால் ஒருபோதும் ஆடமாட்டார்கள். அதாவது உறுதியான மனநிலையில் இருப்பார்கள். யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு ஞானத்தின் ரசனை என்பது ஏற்படும். உங்களுக்கு இந்த மனநிலை அமைந்துவிடும். நாம் சகோதரனுக்கு கற்றுத்தருகின்றோம் என்று. முகம் சகோதரனாக இருந்தாலும் திருஷ்டி ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஷரீரத்தின் பக்கம் முற்றிலும் செல்லவே கூடாது. இதில் மிகுந்த முயற்சி உள்ளது. இவை மிகவும் நுட்பமான விஷயங்களாகும். மிக உயர்ந்த படிப்பாகும். தனது பையை ஞான ரத்தனங்களால் நிரப்பி பிறகு தானம் செய்ய வேண்டும். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். உயிர் மூச்சை தரும் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டே அனைவருக்கும் சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும். ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞான கடலாக ஆக வேண்டும். ஒளி உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு டபுள் லைட் ஆகுக. எப்படி இந்த மானுடல் மூலமாக ஈஸ்வரிய சேவையில் இணைந்துள்ளீர்களோ அவ்வாறு தனது ஒளி உடல் மூலமாக இறுதி செய்து தருவதற்கான சேவையும் இணைந்தே செய்யுங்கள். பிரம்ம பாபா மூலமாக ஸ்தாபனை வளர்ச்சியடைந்தது. அவ்வாறு இப்போது உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரத்தின் செய்தி கிடைக்கும். சேவை செய்யுங்கள். ஆனால் இந்த சேவை செய்வதற்காக செயல்கள் பல செய்த பொழுதும் எந்தவிதமான கர்மத்தின் சுமையின்றி சதா டபுள் லைட் வடிவத்தில் இருங்கள். ஞான சிந்தனை செய்யும் பொழுது கிடைக்கும் குஷி என்னும் வெண்ணெய் தான் வாழ்வை சக்திசாலியாக மாற்றும். எனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவரும் உங்களுக்கு கூறாத போதும் மனதால் சுற்றுச்சூழலை சுகமயமாக ஆக்கும் உள் உணர்வு மற்றும் மனோநிலையுடன் சேவை செய்யுங்கள். உடல் நோய்வாய்ப்பட்ட போதும் வீட்டில் இருந்தபடியே சக யோகியாக ஆகுங்கள்.
அதற்காக மனதில் சுத்த எண்ணங்களின் சேமிப்பை மட்டும் சேமிப்பது வையுங்கள். சுப பாவனைகளால் தன்னை நிரப்பிக் கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.